Good morning. Exponentல another type of the method. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு சம்ஸும் எப்படி இருக்குன்னா சாதாரண அடிஷன்லேருந்து எப்படி எக்ஸ்னுடைய வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறது. இதில் பாருங்கள் எக்ஸ் இங்கே மல்டிப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டைப் ஆஃப் சம்ஸ் எப்படி எக்ஸ் கண்டுபிடிக்கிறது பாருங்கள். பார்க்கும்போது டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் இது ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். எக்ஸ் இன்டூ 27 பவர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போது நமக்கு we have to find the value of the x means அப்போ எக்ஸை இந்த பக்கம் முதல்ல கொண்டு போயிடும். கவனிங்க, 27 whole power of x equal to x multiplication இந்த பக்கம் வரும்போது 1 by x. ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ்போனன்ட் ரூல்ல பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணலாம், பவர்ஸ் ஈக்குவலா இருந்தா பேஸ் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 27 power of x equal to 1 by x இந்த x அந்த பக்கம் கொண்டு போகும்போது equal 27 equal to 1 by x. பவர் ரூல் என்ன சொல்லுது, x will go that side, it will become 1 by x. ஓகேங்களா? அதாவது a square equal to 4 means a equal to 4 power of 1 by 2. இந்த மெத்தட்ல தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ 27 நம்ம எப்படி எழுதலாம், 3 cube equal to 1 by x whole power of 1 by x. இப்போ எக்ஸ்போனன்ட் ரூல் பாருங்க, பேஸும் பவரும் ஈக்குவலா இருக்கு, பேஸும் பவரும் ஈக்குவலா இருக்கு. அப்போ இது மாதிரி மெத்தட்ல இருக்கும்போது நம்ம அதனுடைய பவர்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணலாம். எதை வேணா ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்க. therefore 3 equal to 1 by x means therefore x equal to 3 cross multiplication பண்ணும்போது 3 equal to x equal to 1 by 3. அப்போ வேல்யூ நமக்கு வேல்யூ ஆஃப் x is 1 by 3 கிடைச்சிருச்சு. ஓகேவா? Thank you.